அதே மாதிரி நீ அக்னியாக்கு முடிய ஆறா பெரிய வந்து என் பட்டியல் நிக்கிறியாயா? தொட்டதெல்லாம் நட்டா இல்லத்துக்குள்ள கண் கொண்டு பார்க்க முடியல. இன்னைக்கு நாலு பக்கம் தசை மாதிரி போய்கிட்டு நிக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டா பாட்டி அத்தனை தத்தளிச்சு ஒண்ணுமே கை கடக்க மாட்டேங்குதா? கை கடங்காத நீ கட்டத்தரிச்சு கச்சேரி வீட்டுல போய் நிக்குதாயா? ஒண்ணு கலக்கவான இந்த பாவத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன். என்னை நம்பி வந்து நின்று என்னை கையேந்தி உழப்ப பாரு. இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட இந்த அமாவாசைக்கோ மாட்டம் தரனாயா? அமாவாசை முடிஞ்ச கையெல்லாம் அரண்மனையில உட்கார வச்சு அலங்கரிச்சு போலாம். தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பறிக்கிறீங்க பட்டியல் வந்து நிக்கிறாயா? இன்னைக்கு இல்லத்துல எல்லாம் கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாது. இன்னைக்கு முடிச்சுட்டு நிக்கிறிய. இன்னைக்கு 4வது சேதாரமாகி இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இல்லையா தாயி? அதை மீட் ஆகணுமா? மீட்டெல்லாம் நல்லா கேட்பார் பேச்சு கேட்டு நீ பட்டி அத்தனைக்கு கட்ட தச்சு கச்சேரி வீதியில போய் நிக்கிறாங்க. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறாயா? கால சுத்திரமா கொத்து போச்சு. புரிஞ்சுதா? இது மீட்டுன்ற பட்டியை பால் வாத்து கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. போதுமா? அழகு பார்த்து போறேன்னாயா? வா சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? போக அடியா தாயி காரியம் கை கூட மாட்டிக்குதாயா? காரி மத்திரி சேதாரமாய் நிக்குது. நீயும் ஒரு சாண் ஏறின ஒரு முளம் ஜலிக்கு நிக்குதாயா? இல்லத்துக்குள்ள 4வது நீ தலைப்புல சும சேர்த்து நிக்குது. ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குதாயா? நீ பட்டியல் அத்தனை இன்னைக்கு நீங்க உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்கயா? ஆளாமரம் மாட்டு தலைஞ்சு இந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதாயா? இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பான் வந்து நிக்கிறதாகி கால சுத்திரமாக பத்தி வேடிக்கப்பா வேடிக்கை புரிஞ்சா புரியா? நீயும் 1000 தேவாதிக்கு போய் கையெழுதி பார்த்தேன் போய் பார்த்தேன். இன்னைக்கு நல்லது பண்ண முடியல. இன்னைக்கு நல்லது பண்ணி எனக்கு பேர் வாங்கி கொடுக்கும் வந்து கேட்டு ஒரு யார முடிஞ்சிட்டியாயா? இன்னைக்கு என் பட்டியல வந்து கையேந்திட்ட இந்த பாசு கருப்பு நான் இருக்கிற மூப்போசர் அடிச்சு முறையா நடத்தி சுடுகாட்டுல செஞ்சு வச்சுட்டாங்கயா. இதை நடத்தி பேர் வாங்கி தர வேண்டியது எம்பொருள். ஒண்ணு கலங்க வேண்டாம். இதுக்காக காசு போடுறது கொண்டு போய் தொலைச்சு போட வேண்டாம். என்னை நம்பி வந்து என் பட்டியல் நில்லுன்ற பட்டி ஆளாமரம் தலையை வச்சு அள்ளி படியாந்து அதை கைப்பற்றி கொடுத்தாரு. போதுமா? இந்த பாவத்துக்கு வர்ற வாரம் கட்ட உடைக்கிற நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்தாரு. இந்த அடியா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. ஒரு கை கிடக்காத போய்கிட்டு இருக்குது. அதையும் மீட்டு போனோம். ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில நிக்கிற மத்தியா? அதே மணிக்கு அக்னியா குமரிய ஆறா பெரிய வந்து நிக்கிறிய. நீ நிக்கிறது சோறு இல்லையப்பா. விஷத்தை முழுகி வேடிக்கை பார்க்கற உண்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்க நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி வேடிக்கை பார்க்குது. உடம்பு தொந்தரவும் உள்ள தொந்தரவும் புரிஞ்சுதா? 2 தொந்தரவும் இருக்குது. மரபெல்லாம் பேசிட்டு வராம இதை நல்லபடியா முடிச்சுன்ற தங்கத்துக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டுருக்கீங்க. உண்டா இல்லையா? நல்லது பண்ணி போடலாம். அது போக சில காரியத்துல ஏமாந்த குழப்பம் பொழைச்சிட்டு நிக்கிறேன். அந்த ஏமாந்த குழப்பத்துக்கு வழி தேடி என் கைப்பற்றி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? நான் இருக்கிற தகுதிமான இந்த பாலத்துக்கு இருப்ப இந்த கோட்டைக்கு வந்து முறை எத்தனை மீட் கொடுத்தனாயா? கோட்டையில கொடிநாட்டி தந்தரனாயா மீட்டு கொடுத்தாரு. போதுமா? இது சத்தியவான். போகிறோம் சென்னை தாயே ஒட்டி மகளை ஏமாந்த குழப்பம் பொழைச்சிட்டிய மரபெல்லாம் சொல்லி கருத்ததெல்லாம் தள்ளி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்றேன். இல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கட்டத்தை கச்சேரி வீதியில போயிருந்தாயா? அதை நல்லபடியா பட்டியல் கொடுத்து கைப்பற்றி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக இல்லத்துக்குள்ள வருமானமும் பத்த மாட்டேங்குது. சில விஷயத்துல பைது பிடிக்கிறியாயா? முடியுமா? ஏமாந்த குளம் பிழைக்கிறது ஏதாயி கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி ஏமாந்துட்டியே. பரவாயில்ல, என்னை நம்பி வந்துட்டீங்களா? என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டியா? ஒன்னும் கலங்க வேண்டாம். அந்த ஆயாவை விடாத கும்பிடு. வெளியே சொல்ல மாட்டேன். தகுதி மண்ணு புரிஞ்சுதா? இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிறனாயா? இந்த ஆங்கார கருப்பு அல்லையில பொறுத்து அழகு சூடு போட்டுன்ற வட்டி கொண்டு சேர்த்து பேர் வை போடலாமாயா? வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா? கபாட கப்பிக்கருவியில் கப்பிச்சுட்டலாம். கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்றி கொடுத்துறேன். போதுமா? இந்த அப்படிதான் அடியா தொழிலுக்கும் மாற்றம் தெரிய மாட்டேங்குது. ஒரு தொழிலும் அமைய மாட்டேங்குது. அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கிறியா? நீ உண்டான முயற்சி பண்ணு. ஒண்ணு கலங்க வேண்டாம். தொழில் மாற்றத்தை ஒரு
தொழில் இப்ப செஞ்சுட்டு இருக்கிற பத்தியா அந்த தொழிலை மாத்த கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அது நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரமண சம்பளத்துக்கு உண்டா இல்லையா? அது போக வர்ற ஏற்கனவே ஏகப்பட்ட தலைக்கு மேல சுமையை சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கு ஒரு தொழில் ஒன்று அமைச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த அமாவாசை முடித்து அது நடத்தி தர்றேன் முயற்சி பண்ணுன்னு புரிஞ்சுதா? அது போக சில குழப்பம் இல்லத்து ரீதியா நிற்கிற அந்த இல்லத்துக்கு முடிவு கட்டுவோம். தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? நான் எப்படி இந்த கத்தி முனமால் இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கிறோம் அதே மாதிரி அக்கடியா கும்பி ஆறாப்படிக்கு நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறிய கட்டத்தை வச்சு கச்சேரி வீதியில போயிடுதாயா? இது நல்லபடியா காரியத்தை முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்கிறது கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? நீயும் 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு காரியத்துல இன்னைக்கு கைப்பற்ற முடியாத பிடிச்சிட்டு நிக்கிறியா? கருப்ப நான் இருக்கிற தகுதி மணல் என்னை நம்பி வந்துட்டீல போனா இந்த பாலத்துக்கு அப்ப அதுக்கு ஒரு விட போட்டலாம். புரியுதா? வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா 9வது நாள் இந்த பாலத்து கருப்பை என்ன பண்ணுவோங்கிறது எனக்கு தெரியும். வீட பார்த்துட்டோம் போதுமா? இந்த அப்படி முன்ற காரியம் அப்படித்தான் தாயி தவணை பண்ணிட்டு இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். பல குழப்பம் இருக்குதாயா? அதெல்லாம் இந்த பட்டியல உடைக்க மாட்டேன். புரிஞ்சுதா? நம்பி வந்து நில்லு. கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுதுன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். கல்யாண காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். கசியும் காமிக்கிறத முடிச்சு போடணும். போறேன். வெளியே சிரிச்சு நிக்கிறியா? பொட்டி மகளே நீ காரியம் இன்னைக்கு சாணியேறி முளைஞ்சிருக்குதாயா? கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பட்டியல் அத்தனை இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி வருமானத்திலும் சரி இன்னைக்கு சாணியேறி முளைஞ்சிருக்கு நிக்குதாயா? ஆலாம்பரமாட்ட தலைஞ்சிருந்தது இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குது. இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? சிலது கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம நிக்கும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்த அதை இருந்து மீட்டு அடக்கி என் பட்டியல கைப்பற்றி குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? உண்டா இல்லையா தாயி? இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மண்ணில் இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சாயா? அத்தனையும் உடைச்சு விட்ற பட்டி இன்னைக்கு பூத்து கொண்டு நந்தவனமா மீட்டு தரனாயா? என்ற கோபுர கலசம் எப்படி மின்னுதோ அதே மாதிரி மின்ன வச்சு தரந்தாயி. ஒண்ணு கலங்க வேண்டாம். ஒரு காலியாய் கும்பிட்டியா? சூளத்துக்கு காலி விடாத கும்பிடு. அவதான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். பயப்பட வேண்டாமாயா? முறையை செலுத்தி 3வது நாள் உனக்கு ஒரு அதிசயத்தை காய்ச்சல நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தேன். போதுமா? மரபுள்ளத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். போறப்போ ஐயா நான் எப்படி கத்தி முனமால் நிக்கிற பத்தியா? அதே மணிக்கு நீயும் கத்தி முனமால் நிக்கிறிய. இன்னைக்கு இல்ல மத்திரி பருகளும் சாஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டா. இன்னைக்கு கையிட்டு போயிடும். மரபுள்ள சொல்றது புரியுதா? நீ கையிட்டு போனது நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. அந்த முயற்சி அத்தனையுமே தோல்வியா போகுது. இது நல்லபடியா பட்டியல கொண்டு கைப்பற்றி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து அது கேட்டு கொடுக்குறியா? உண்டா இல்லையா? இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்க தகுதி மாட்டேன். தீர்ப்பு உன் பக்கமாவே வந்தாரு. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்திக்கலாம். எத்தனையோ பக்கமான காரியம் நடக்கலாம். கட்டக்கூர்ல என்ன அவமானத்தை தான் சந்திச்சேன். உண்டல்லையா? அந்த அவமானத்தை மீட்டு அலங்காரம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. புரிஞ்சுதா? வர்ற வார பாடம் கப்பிக்கிறது கப்பிச்சு போடலாம். கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்துற. சீலதை இடைஞ்சலா இருக்கிறத இந்த கருப்பனோட கோடு போடு. புரியுதா? நீ மட்டும் அமைதியா நினைப்பா. மற்றது வேண்டாம். தொழில் முறைக்கலாம். போதுமா? அடியா தாயி மகள அரண்மனை அமைய மாட்டேங்குதா? தொழில் முறையும் சரி இல்லத்திலும் சரி 4வது பேச்சு பண்ணி பார்த்தாச்சுப்பா. முயற்சி அத்தனை வீணா போய் நீ கைவிட்டு போய் நிக்குது. அதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியல சிக்கல் இல்லாத காப்பாத்தி மரபுள்ள சொல்லிட்டு இருக்கிறேன். காப்பாத்தி கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். என்ன இல்லையா? கலக்க வேண்டாம். ஆனாமரம் மாட்டம் தலைஞ்சிருந்த பட்டி அலக்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சப்பா. படிப்படியா படைக்கு இந்த 6 மாச காலத்துல வாழ்வார் சாப்பாடு வந்து நிக்கிறாயா? இல்லத்துக்குள்ள நிம்மதி இருக்காது, உறக்கம் வராது, ஓரியாட்டம் தூரியாட்டம், நோய் நொடி, வருமானம் பத்தாது. நீங்க சரி மத்தவங்களும் சரி எந்த முயற்சி பண்ணாலும் அத்தனை தோல்வியாக அவமானத்தை சந்திச்சு நிற்பீங்க இல்லையா? இதை கட்டில போட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்கப்பா. கட்டில போட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு புரியுதா? கட்டை தெரிச்சுன்ற பட்டியை வாழ வச்சு அந்த நோவு நொடியிலிருந்து மீட்டு போடலாம். கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிற தாயி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் ஜாதிச்சு கையில ஒப்படைப்பேன். போதுமா? இந்த நீ பத்திரமா வச்சு இந்த ரெண்டியா வச்சுக்கோ. முயற்சி மட்டும் பண்ணி முடிச்சு கொடுத்தேன். அடியா அடியா தாயி
கைவிட்டு போய் நிக்குதே. இல்ல மத்தனும் இன்னைக்கு ஒரு குணம் இருந்தா 9 குணம் சென்றான். தொழில்முறை ஒரு சான் ஏறினா ஒரு முளம் இருக்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரையும் கை கடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்குது. வருமானம் இன்னைக்கு பத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சுமைக்கு சேர்ந்து போச்சு இல்லையா? நிம்மதியான தூக்கம் இல்லையா? உன்ற தேவாதியே உன்ற வீட்டுக்கு வந்தீங்க. புரிஞ்சுதா? இன்னைக்கு கட்டில போட்டாங்கப்பா. காலச்சுத்திரமாம கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு பட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. இந்த ஒரு வருஷ காலத்துல ஒன்று சொல்லி இல்லைன்னு சொல்லி சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் முழு உலகத்துக்கு தெரியணுங்கிறது. புரிஞ்சுக்கியா? அதுல எந்த விதத்துல சிக்கல் இல்லாம அதை முடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிற்கிறேன். வீட்டு போடலாமே இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறனாயா இது வரைக்கும் சவால் போட்டதுக்கு விட எங்கிட்ட போட்டு பார்க்கலாம். புரிஞ்சுக்கிறதாயி சாட்சி கொடுத்துட்றேன். அதெல்லாம் பாடம் கப்பிச்சு போடலாம். கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்துறேன். இந்த அப்படி இந்த போ பத்திரமா வச்சுக்கா. தாயே என்ன கருக்கு விருக்கு பயா இல்லத்துக்குள்ளார நோவு நொடி ஒன்னாளுக்கு நல்லா இருந்த தங்கா இன்னைக்கு தடுமாறி நிக்குது. என்ன பண்றது ஏது கூட தெரியாத நீயும் எத்தனையோ பக்கம் போயிட்டு வந்துட்ட இல்லையா? உன்னால நல்லது கூட முடியல அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி கருக்கு விருக்குன்னு பயமா இருக்குமாயா? இனம் புரியாத குழப்பமா இருக்குமாயா? அண்ணன் தண்ணி ஏற்காட்டம் இருக்காதாயா? தூக்கம் இருக்காதாயா? வேற குழப்பத்தை போட்டு நின்றுட்டு இருக்க. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். புரியுதா புரியலையா? அந்த குழப்பத்தை நல்லபடியா தீர்த்துட்டு என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிற்கிறேன். இல்லையா தாயி? பயப்படாத. இந்த பாவத்து கருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் பங்கம் இல்லாம ஒன்னாளுக்கு நல்லது பண்ணி கொடுத்துடலாமாயா? பேர் வாங்கி கொடுத்துறேன். அது போக இது துர்தேவதி ஒன்னு அண்டி இன்னைக்கு உண்மையாலேயே பொலாப் சொல்லிட்டு தங்க மாட்டா தப்பு சொல்லியாயா? புரிஞ்சுதா? எது எடுத்தாலும் தப்பு கணக்கு போடு. இல்லத்துக்குள்ள சண்டை தகராறு வரு, சிக்கல் வரு, நிம்மதி இல்ல. ஒன்னா பல விதத்துல குழப்பத்தை படிக்கலாம். 2 தடவை செத்து போயிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணினான். தாயே ஏமாந்து விட்டுறாத. அடுத்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். நாளாச்சாராயம் பட்டியல் கூட்டிட்டு வர்றதுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தானா? போய் நடந்து படிச்சானா? இந்த பாதுகாப்ப நான் இருக்கிற தகுதி மாதிரி தாயி இது நோவும் இல்லை நொடியும் இல்லை. இது ஒரு துர்தேவதி ஒன்னு அண்டி உன்னை அலக்கழிச்சு நிக்கிறாயா? 4 கிழமை வெளியே போறது வர்றது தெரிய வேண்டாமா? போற விஷயம் மாட்டிடு. அதுதான் சிக்கல். ஒண்ணு பயப்பட வேண்டாம். உனக்கு தீர்க்காயுஸ் குத்திர போட்டு தரணாயா? நோவல் நல்லதுபடி கொடுத்தற குடும்பத்தை சந்தோஷப்படி பண்ணுறது வாரிசு குத்திர போறோம். புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாதுகாப்ப ஓட்டிக்கு வந்து நிக்கிற போதாயி உன்னோட மேல இருக்கிறத எடுத்து என்றாச்சு சரி பாத ஒரு போட்டு அமைச்சு நீயும் உலகமே சுத்தி நட்டில்ல மத்தி பார்த்தாச்சு. வெளியே பேசிங்க வா நில்லு. பயப்படாதாயி நான் இந்த பாலத்து கருப்ப கோட்டையில கொடி நாட்டி போடலாம் தகுதி பண்ணல. புரிஞ்சுதா? இப்படி வேட எடுத்துட்டாயா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்பேன் எல்லாரும் பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? உலகமே சுத்திட்டு வந்தாச்சு. எடுத்தாச்சாயா? நீங்க எந்த விதத்துக்கு குறை சேராது. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். போய் ஒன்னா சேர்ந்து பொழப்பு நடத்துற வழி பாருங்க. இனி அடுத்தது என்ன திருநாள் முடிஞ்ச கையோட தாய் வாரிசுக்கு உத்தரவு போறனாயா? புரிஞ்சுதா? இந்தரா தாயே எங்களை கொடுத்த கனியெல்லாம் நல்ல கனி தானா? இந்த மாதிரி இறக்கிருக்கு பாரு. தொட்டு பாரு எப்படி இருக்குது. தொட்டு அமுத்தி பாரு. அழி போச்சா? தொட்டு பாரு. இறக்கியாச்சாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் கங்கையில் வீசிட்டு போயிரு. புரிஞ்சுதா? வாங்கிக்க அடியா வாங்கிக்க. இந்த எப்படி வேணாலும் பண்ணிக்க. இந்த பாலத்துக்கு இருப்ப நானே இங்க வா. சத்தியவான்
எடுத்தாச்சுடா, நல்லது பண்ணி கொடுத்தாச்சு, ஒண்ணு கலங்க வேண்டாம், பேர் வாங்கி போடலாம். நான் இருக்கிற நாயே கவலைப்பட வேண்டாம், உன்னை வாழ வச்சாச்சு தாயி, உன்னை பயப்பட போய் பொழப்பு பாரு, புரிஞ்சுதா? போ வரப்போ தாயே, இல்லத்துக்குள்ள காரியம் நடக்க மாட்டேங்குதே இல்லையா தாயி? அந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது, வருமான கைக்கு சேர மாட்டேங்குதே, நாலா பக்கம் சேதாரம் ஆகி போகுது ஐயா. அந்த சேதாரம் இல்லாம என் பட்டியை வாழ வச்சு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். சில விஷயத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது உண்டா இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு இப்ப நான் இருக்கிறனாய பட்டிக்குள்ள இன்னைக்கு சேதாரம் ஆகி நிக்குது. நான் முடிச்சு கொடுக்க வேண்டியது முதல்ல அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வருமானத்தையும் மீட்டு போடலாம். எல்லளவு பங்கு மூலம் அந்த போட்டிக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துறனாயா. தாயி பயப்படாத, மரபுள்ளத்தான் இப்ப சொல்லியிருக்கிறேன், உடைச்சு பேசல. இது உனக்கு எனக்கு தெரிஞ்சா போதும், புரிஞ்சுதா தாயி? தாய் தப்புமா நான் இருக்கிறனாயா முடிச்சு கொடுத்துருவா. வர்ற வாரம் நான் சொன்ன பொருளோட வந்து முறை செலுத்தி மரத்துல பயணிப்போ முடிச்சு கொடுத்தேன். ஐயா காரியம் கை கூட மாட்டேங்குதா, தமுந்து வருது, நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அதே மாதிரி பல பக்கம் போய் நீயும் முயற்சி பண்ணி பார்த்துட்ட, முடிகிற ஓரத்தில் நின்று போயிருந்து எத்தனையோ கோணக்குழி போடுறாங்க இல்லையா? இது நல்லபடியா எனக்கு குத்து போட்டு முடிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். கொட்டு போல போட்டலாம் ஒன்று கலக்க வேண்டாமப்போ திசை காமிக்கிறேன் ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி வருமானத்திலும் சரி இன்னைக்கு சேதாரமாய் நிற்கிறேன் இல்லையா? அது போக வெளியே எப்படி தப்புமா தப்பானாலும் முடிச்சுட்டு நிற்கிறீங்க. இல்லத்துக்குள்ளாரு சில விஷயத்துல வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நான் இருக்கிற தைரியமா இல்லே. நாங்க இருக்கிறப்ப கூட வந்து நிக்கிறனாயா பாம்பு சுத்தி நிக்கிறான், பாம்பு சுத்தி நிக்குது. பிடிப்பெல்லாம் உனக்கு கலங்க வேண்டாம். இந்த பாம்பு சுத்தி நிக்குதுன்னு புரிஞ்சுதா? தேவாதி கும்பிட்டு இருந்தியா அடியா? பாம்பு சுத்தி நிக்குதுன்னு சொன்னது இன்னைக்கு தோஷம் ஒண்ணு. ரெண்டாவது, பாம்பு தெய்வத்தை நீ கும்பிட்டு இருந்த பேர்ல சொல்லி போடுவனப்பா, புரிஞ்சுதா? அது கும்பிட்டு இருந்த, அதை விட்டுட்டிய விடக்கூடாது, புரிஞ்சுதா? கையேத்தி கும்பிட்டுட்டு வா, நான் இருக்கிற அந்த குறையெல்லாம் நீ கொடுத்து உனக்கு முறையை முடிச்சு கொடுத்தற விட தாய் தாப்புமா நான் வந்து முடிச்சு கொடுத்தேன். போதுமா? வா, உன்ன சில விஷயமெல்லாம் வெளியே சொல்லாம சொன்னது புரிஞ்சுதா? சத்தியமா போவாங்க தாயே. நோவு நொடி மீள மாட்டேங்குது. பொன்னாளுக்கு தன்னுடைய சுய புத்தியே இல்லையப்பா. இல்லத்துக்குள்ளார இன்னைக்கெல்லாம் விண்ணப்பட்டு நிக்கிறாயா? இதுக்கு நல்லபடியா எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? ஒட்டி மகனை இது துர்தேவதை நன்றி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி பர்டிகுலர் அலங்கோலப்படுத்தி நிக்கிறாயா? என்னை முழுசோட நம்பி வந்துட்டு அப்படின்ட்டு நான் தீர்ப்பு தந்துறேன்னப்பா, நல்லது பண்ணி கொடுத்துறேன். போனேட்டுக்கு வந்தது சில மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னப்பா, என்னையே நம்பி வந்து நிக்கணும். வர வேண்டியது கை உனக்கு சேர வேண்டியது இன்னைக்கு பட்டியல் விட்டு கைவிட்டு போய் நிக்குது. இது நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிற தொழில் முறையில சொல்றேன் இல்லையா? தொழில் முறையில இன்னைக்கு ஒரு சாலை என்ன ஒரு முளை ஜலிச்சு நிக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. ஊர்ந்து கை மாத்தோடுன்னு பாக்குற அதையும் முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நல்ல காரியத்துக்கும் உத்தரவு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல விதத்தில் குழப்பத்தை போட்டுட்டு நின்று இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? இன்னும் பயப்பட வேண்டாம். 3 ஏட்டையும் முத்தா முடிச்சு கொடுத்தாரு. வர கொட்டை உடைக்கலாம், வார கப்பிக்கிற கச்சலாம் கூடுறது சேர்த்து போதுமா? கோடி கணக்கில் விட்டுட்டு வந்து நிக்கிறாயா? எல்லாம் நம்பி ஏமாந்து போயிடுது, புரிஞ்சா இல்லையா? அதே மாதிரி 1 கோடி ரூபாய் ஒரு பக்கம் போட்டு வச்சிருக்குது. அவன் வாங்கினவன் ஓடி போயிட்டான் உண்டா இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறேன். அது கிணத்துல போட்ட கல், புரிஞ்சுதா? அப்படி இல்லையா? அதுக்கு வந்து கோர்ட்டு கச்சேரிக்கு போலாமா வேண்டாமா போ சொல்லு. ஆனா தீர்ப்புல முடிச்சு கொடுத்து தீர்ப்பு வரைக்கும் வராது, பைசூர்ல முடிச்சு கொடுத்தாங்க. போடு ஓலை போடாயா கூட வந்து நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு படிப்பு முறையில தொழில் முறை எனக்கு ஒரு நல்ல அமைப்பு அமைச்சு கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அரண்மனை அமைச்சு கொடுத்தா 2. மூணாவது, இல்லத்துக்குள்ளார எல்லாமே ஏமாந்த பலம் பொறிச்சு இன்னைக்கு அரண்மனை கட்டி ஆண்டு வந்தது இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்கிறாயா? உண்டாலையா தாயி? தாயி ஏமாந்த பலம் பொறிச்சேன்னு சொல்ற, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி பொண்ணா யதார்த்தவாதிரா அல்ல ஏமாந்து நம்பி விட்டாச்சு இல்லையா? தாய் கவலைப்படாத, அல்லையில பொத்து அழகு சூடு போட்டு ஒரு காசு வெளியே போகாம பார்த்து போடலாம் புரிஞ்சுதா? இது வரைக்கும் நீ எப்படியோ இனி நீ என்னை நம்பி வந்துட்ட என்ற ரங்கத்துக்கு நான் கைப்பற்றணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பத்திரம் ஒண்ணு வந்து சேர்த்துருக்குது.
என்னடா இல்ல நான் சொல்ல வேண்டியதா இருக்குது என்னடா அவன் வேலைக்கு சொல்லிட்டுமா ஒன்று கைக்கு வந்து சேர்ந்துருக்குது அதுக்கு உண்டான முயற்சி பண்ணாயா அந்த ஆதாயத்தை வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி மற்றது அத்தனைக்குமே கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தாரு போதுமா பௌத்த மருந்து இருக்குதாயா இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய சிலதுனால பௌத்த மருந்தை வச்சு இன்னைக்கு பொண்ணால மயக்க போட்டாங்க புரிஞ்சுதா அதுக்காக காசு கொடுத்து கூட செலவு பண்ணிட்டு இருக்காத வவுறு உப்புட மாதிரியே இருக்குமாயா அண்ணன் தண்ணி இறக்காட்டம் இருக்காது உடம்பு அத்தனையும் யானை போட்டு மிதிச்ச மாதிரி இருக்கு இப்படி பல தொந்தரவு இருக்குமாயா மறுக்குமாயா ஆனா பொண்ணாளுக்கு இது தெரியல புரிஞ்சுதா புரியலையாதாயே பயப்பட வேண்டாம் பயிர்க்காதன்னு சொல்லிட்டேன் இதை நான் உன்ற வாந்தி மூலமோ மற்றது ஏதோ ஒரு வந்து வெளியெடுத்து காமிப்பேன் பார்த்துக்கேன் அதுக்காக செலவு பண்ணிட்டு கிடக்காது வேறு வாங்கி தாயின் தவப்பமா கூட வந்து நிற்கிறேன் போதுமா இது சத்தியம் தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்ல மத்திர இன்னைக்கு சாணே முளைஞ்சிருக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லா இருக்கும் பொல்லாளது பட்டி அத்தனைக்கு தொழில் முறையும் முடங்கி போச்சு வருமானமும் பத்த மாட்டேங்குது விட்டதும் வரமாட்டேங்குது இன்னைக்கு தலைக்கு நாள் சொல் சேர்ந்து நிக்குது நீங்க சமையல் நேரம் கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிற்கிறேன் இல்லையா தாயி ஒண்ணு கலங்க வேண்டாம் ஆளாமர மாட்ட தலைஞ்சிருந்த பற்றி இன்னைக்கு இந்த 2 ஆண்டு காலமா பத்தாக்குறையா போயிட்டு இருக்குதாயா சில விஷயம் வெளியே சொல்ல முடியாதையும் முடிச்சுட்டு நிக்கிறேன் புரிஞ்சுதா புரியலையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் இருக்க அதை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு திசையும் காமிச்சு முடிச்சு கொடுத்தாரு போதுமா பக்கம் போனா எங்கேயாவது தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு வந்து நிக்கிறேன் நம்பி நெல்லு தீர்ப்பு 8ஆம் நாளே தரணும் புரியுதா போகிறேன் அடியா தாயி ஒன்னும் சமாளிக்க முடியலையா இல்ல மத்தனை இன்னைக்கு சாணேறி முளைஞ்சிருக்குதாயா வருமானமும் பத்த மாட்டேங்குது இன்னைக்கு அண்ணன் தண்ணிக்கே சிக்கல் வந்து நிக்குது உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா இதுல இருந்து மீட்டு கொடுத்து அந்த சிக்கலுக்கு முதல்ல ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறீங்களா உடனடியா 4ஆவது இன்னைக்கு ஈட்டி பாருதப்பா சொல்றது புரியுதா புரியலையா தாயே இன்னைக்கு நீங்கிறது விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பார்த்துருங்க புரிஞ்சுதா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று இதுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு கைப்பற்றி குடும்பத்தை கேட்டுட்டு நிற்கிறாயா பயப்படாத நான் இருக்கிறேன் திசை காமிச்செல்லாம் வீட்டு போடலாம் போதுமா குடி இன்னும் உடச்சு பேசிருந்தாயா எல்லாம் சேர்த்து போயிடும் புரிஞ்சுக்கா இந்த தொழிலுக்கு வச்சுக்கா ஏமாந்த வழக்கு இது வரைக்கும் போச்சுக்கா இனியாவது கடை காமிச்சு சத்தியவா போப்பா